ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் நார்மலாக ஒரு சிஎஸ்எஸ்ஸை எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நார்மலாக சொன்னேன். என்னென்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி ஹெட் டேக்கில் லிங்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் இதுக்கு வந்து நான் ஒரு நேம்னே சொல்லலை. ஸோ இது வந்து என்ன ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற நேம்னே நான் சொல்லலை, பட் லிங்க் மட்டும் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ லிங்க் பண்ணுறதுல 3 டைப், ஐ மீன் லிங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, சிஎஸ்எஸ் எழுதுறதுல 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் அப்படி சொல்லி 3 ஸ்டைல் இருக்குது. ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ஐ மீன் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ அதான், ஸோ இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட், இது இன்லைன் ஸ்டைல் ஷீட். ஸோ ஒன்றுமே இல்லை. இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா நம்ம எழுதுறது ஸ்டைல் ஷீட். ஐ மீன் நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் index.cssன்னு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சிஎஸ்எஸ் இப்பொழுதுக்கு நான் எதுவுமே எழுதலை. ஸோ அதை நம்ம ஒரு index.cssன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நம்ம தேவையான ரெக்குயர்மெண்ட்டை எழுதுவோங்களா, இதுதான் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா ஒன்றுமே இல்லை, வேறு யாராட்டும் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. ஸோ வேறு யாராவது எழுதியிருக்கேன்னா அதுக்காண்டி இன்னொரு டெவலப்பர் வந்து இப்போது நான் அதில் எழுதியிருக்கேன் h1 கலர் ரெட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து என்னோடய ஜூனியர் இருக்காங்க, அவங்க வந்து மறுபடியும் h2 கலர் வேறு அப்படி சொல்லி எழுதுனா இது பேர் எக்ஸ்டர்னல்ஸ் கிடையாது. ஸோ வேறு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து எடுப்பீங்க. ஸோ ஆன்லைன்லேருந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னு ஒன்று எடுப்பீங்க. எதுக்காண்டினா இப்போது எடுக்க வேண்டிய சினாரியோ இருக்காது, ஃப்யூச்சரில் நம்ம ப்ராஜெக்ட் உள்ளே போகும்போது நீங்கள் வந்து இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ண செட் ஆஃப் டைம் HTML எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே ஒருத்தவங்க HTML எழுதி வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது அதோட சைட் ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும். அவங்க என்ன எப்படி எழுதியிருக்காங்களோ அதோட சைட் ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க இங்கே. ஸோ அதை வந்து ஜீடியன் லிங்க் சொல்லுவாங்க. ஓகே, இதை பேர் ஜீடியன் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து குழப்பிக்கிட வேண்டாம், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து நீங்கள் போகும்போது நான் இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுவேன். ஓகே, இன்லைன் ஸ்டைல் ஷீட் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இதோட டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த டேக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் ஷீட் எழுதுது. ஓகே, ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோம். ஸோ இது பேர் தான் இன்லைன் ஸ்டைல் ஷீட். இது இன்டர்னல்ங்கிறது நம்ம நார்மலாக நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி எழுதுறது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குது? ஸோ தெரியுதா இன்டர்னல்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன, இன்லைனா என்னன்னு? எப்படி இதை நான் இன்டர்னல் சைட் ஷீட் சொல்லுறேன்னா, நான் ஒரு சைட் ஷீட் எழுதுனேன், அந்த சைட் ஷீட்டை நான் என் பர்டிகுலருக்கு தேவையான மாதிரி லிங்க் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்டர்னல் சைட் ஷீட். ஸோ இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது இன்லைன் வந்து ஸ்டைல் சொல்ல மாட்டாங்க, இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இன்லைன் ஸ்டைல் ஷீட் சொல்ல மாட்டாங்க, இன்லைன் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ இன்லைன் ஸ்டைலுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா, ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டைல். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கும். ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், கலர் மாறணும். இதோட கலர் என்னது, கலர் அப்படின்னு கலர் அடிச்சிங்கன்னா அதோட கலர் ரெட் அப்படின்னு மாறணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல நேம் கொடுக்கும் போது எனக்கு அந்த இடத்துல ரெட்டுன்னு மாறும். ஸோ இதுதான் இன்லைன் ஸ்டைல் ஷீட் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல்ங்கிறது அதுக்குன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்கு சிஎஸ்எஸ்ன்னு ஒரு நேம் வச்சு அதில் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறது வந்து இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல்ங்கிறது வந்து வேறு ஒருத்தர் இன்டர்நெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஐ மீன் அதை லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டைல் ஷீட்டை. என்னன்னா, ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ முகிலன்னு ஒரு வாட்டி வந்துட்டேன். ஸோ நான் முகிலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் சொல்லி. ஓகே, கேட்குதா முகில? எனக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சரி, ஸோ இன்டர்னல்ங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் வச்சு நம்ம அங்கே உள்ள ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணால் அது இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல்ங்கிறது வந்து வேறு ஒருத்தர் இன்டர்நெட்டில் எழுதி அதை நம்ம யூஸ் பண்ணால் அது எக்ஸ்டர்னல். இன்லைனுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தோன்னா அது மாதிரி இன்லைன் ஸ்டைல். ஸோ ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஐ மீன் index.css ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை,
LIK அப்படின்னு அடிங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை பர்டிகுலராக என்டர் பண்ணாலே உங்களுக்கு அது ரிலேஷன்ஸ் சொல்லி கொடுத்து REL அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் வந்து அதில் ஸ்டைல் ஷீட், அதோட வேல்யூ என்னது ஸ்டைல் ஷீட் கொடுத்த உடனே இந்த HRFன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ HRFனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பாத்தை கொடுக்குறது. நீங்க அந்த ஸ்டைல் ஷீட் தான் நான் என்னன்னு கேட்டேன். இந்த ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுக்கோன்னா இந்த இடத்துல இது எதுக்குள்ள லிங்க், இப்போ லிங்க் பண்ண போகிறோம் அப்போனா அதுலேயே லிங்க்னு தெரியுது. இப்போது நம்ம எதை லிங்க் பண்ண போகிறோம், ஐ மீன் ஃபோல்டரை லிங்க் பண்ண போகிறோமா, இப்போ நார்மலாக சொல்கிறேன், ஒரு ஃபோல்டர் லிங்க் பண்ணுவோமா, ஒரு வீடியோ லிங்க் பண்ண போகிறோமா, இல்லை வேறு ஏதோ ஒன்று லிங்க் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத அதுக்கு தெரிய வைக்கணும் லிங்க் பண்ணுற டேக்குக்கு. ஸோ அதுக்கு தான் ரிலேஷன்ஸில் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு ஒன்று டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ லிங்க்லேயே நிறைய இருக்கும், உள்ளே போனீங்கன்னா லிங்க் இப்போ ஆட்டம். ஸோ பாருங்கள் இதில் வந்து வேறு விதமான இது இருக்குது. ஸோ இதெல்லாம் போனால் கொஞ்சம் அட்வான்ஸு, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் எதை லிங்க் பண்ண போகிறேன், ஸ்டைல் ஷீட்னா என்னது CSS. ஸோ அதை லிங்க் பண்ண போகிறேன். அப்போது நான் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ லிங்க்னு கொடுத்து நார்மலாக நீங்கள் லிங்க் பண்ணாலே ஸ்டைல் ஷீட் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஸோ ஸ்டைல் ஷீட்னா என்னென்னு புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? எதை லிங்க் பண்ண போகிறேன் என்னோட லிங்க் டேக்கில் அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும். இப்போ இந்த மெட்டா டேக்கு, இப்போ ரெண்டுமே மெட்டா டேக், இந்த மெட்டா டேக் எதுக்கு, இந்த மெட்டா டேக் எதுக்கு அப்படிங்கிறத தெரிய வைக்கணும். அதுக்கான தான் நேம் போட்டு வியூ போட்டு கண்டென்ட் எப்படின்னு கொடுத்துருக்கோம். அங்கே கேர் செட்டுன்னு சொல்லி எல்லாம் இந்த ஆட்ரிபியூட் இதுக்காண்டி அப்படின்னு சொல்லி இந்த மெட்டா டேக்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணுறது என்னதை நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யூஸருக்கு தெரிய, ஐ மீன் HTMLக்கு தெரிய வைக்கணும். சும்மா நார்மலாக இஷ்டத்துக்கு லிங்க் பண்ணக்கூடாது. அப்போ தான் ஸோ இது ஸ்டைல் ஷீட் தான் லிங்க் பண்ண போகிறாங்க. அப்போ CSSனாலே ஒரு ஸ்டைல் ஷீட் தான். ஸோ அப்போ அதை தான் லிங்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிலேஷன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ புரியும் உங்களுக்கு. ஸோ இதே தான். அப்போ இன்டர்னல் இருக்குது, எக்ஸ்டர்னல் இருக்குது, இன்லைன் இருக்குது. இப்போ நான் இன்டர்னல், எக்ஸ்டர்னல்ங்கிறது யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணது, அது சீரியல் லிங்க் மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ இன்லைனுங்கிறது நம்ம டேக்குக்குள்ளேயே ஸ்டைலிங் ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி, ஐ மீன் எல்லா டேக்குக்குமே ஸ்டைலிங் ஆட்ரிபியூட் இருக்கும், அது யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்லைனே விட்டுருங்க. இன்லைன் வந்து எழுதலாம், ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்ளே எழுதிட்டு இருக்க முடியாது. இதுக்கு இந்த H1க்கு நிறையா இது யூஸ் பண்ணுவீங்க, உள்ளேயே நீங்கள் போட்டு நிறைய எழுதலாம். இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே போகலாம். இப்படி எழுதிக்கிட்டே போனீங்கன்னா பாருங்கள், நான் இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணினா எனக்கு பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் ரெட் அப்படிங்கிறத டெஃபைன் ஆகும். அப்படி சொல்லி இப்போ இதோட ஃபாண்ட் சைஸை குறைக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து எழுதுவீங்க, அப்படி எழுதிக்கிட்டே போவீங்க. இது வந்து நாட் ஸ்டாண்டர்ட், ஸோ இப்படி எழுதக்கூடாது. ஓகே, ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ H1ங்கிறது இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ இன்லைனும் நம்மளுக்கு தேவை இல்லை. ஸோ இப்போ இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், இன்டர்னல்னால் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை CSSன்னு கால் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே CSS ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண பிறகு அதை எப்படி லிங்க் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். HRFனாலே ஒரு பாத்தை கொடுக்குறது. ஸோ டாட் / கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே லிங்க் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ டாட் / கொடுத்தீங்கன்னா இந்த index.html இருக்கிற அது அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகும்போது நம்மளுக்கு அதை எதை லிங்க் பண்ணணும், index.css லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி அதே H1க்கு நான் கலர் ரெட்டுன்னு கொடுத்துருப்பேன். பாருங்கள், கலர் ரெட்டுன்னு கொடுத்தேன்னே எனக்கு கலர் மட்டும் ரெட்டுன்னு மாறும். ஸோ இதுதான் இன்டர்னல் சைட் ஷீட். இப்போ இன்டர்னல் சைட் ஷீட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கா, இல்லை மறுபடியும் புரியலையா? தென் ஸோ செகண்டு வந்து பாக்ஸ். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறது. ஸோ நான் பாக்ஸ் மாடலுக்குள்ளே வரேன். ஓகே, இப்போ பாக்ஸ் மாடல் CSS இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ பாக்ஸ் மாடல். ஸோ உள்ளே கொடுத்த பிறகு நான் டேரெக்டாக உள்ளே வரேன். உள்ளே வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்ஜின், அதுக்கடுத்து பார்டர், அதுக்கடுத்து பேடிங், அடுத்து கண்டென்ட். ஸோ இதை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. ஐ மீன் ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குன்னு தெரியுது. இதை வந்து இப்படி நீங்கள் பார்க்காம எப்படி பார்க்கணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அமேசானில் ஒரு கொரியர் வருது. ஸோ இதான் வாட்ச்னு வச்சுங்களேன். இந்த வாட்சை சுற்றி அந்த கவர், ஸோ அந்த கவர் இருக்குது. ஸோ அதை சுற்றி ஒரு பிளாஸ்டர், ஐ மீன் அந்த ஒரு டேப் இருக்குதுமா, அதை சுற்றி ஒரு டேப்பு. ஸோ அதை சுற்றி ஒரு ஃபுல் அட்டைப்பெட்டி பாக்ஸு, அதை சுற்றி ஒரு கிஃப்ட் பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சுடுங்க. அப்போ ஒரு லேயராக இருக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு படத்தில் ஒரு காமெடி பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய பார்சல் திறந்து லாஸ்ட் இட்லி இருக்கும். ஸோ அந்த கதை தான் இதுவும். ஸோ பார்த்தீங்கன்னா லேயராக இருக்கும். ஸோ கடைசி உள்ள கண்டென்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்ஜின் இருக்கும், அதை பிச்சா பார்டர் இருக்கும், அதை பிச்சா பேடிங் இருக்கும், பேடிங்கை பிச்சா கண்டென்ட் இருக்கும்.
ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ தான் இது. ஸோ இது எதுக்காண்டினா ஒன்றுமே இல்லை, நான் இப்போ உள்ளே போகிறேன். ஸோ மார்ஜின், பேடிங், பார்டர், கண்டென்ட் இது என்னதுன்னா ஸோ நம்ம எழுத போகிற டேக் தான் இது. ஸோ அந்த டேக்கில் உள்ள கண்டென்ட் தான் இது. ஓகே, ஸோ டேக்கில் உள்ள கண்டென்ட் தான் இது. இப்போது இந்த கண்டென்ட்ங்கிறது வந்து சிமியோன். ஓகே, இப்போ அந்த சிமியோனுக்கு நான் வந்து 3 விதமான ஸ்டைல்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கலர் கொடுத்துட்டேன். ஸோ கலரை விட்டுருங்க, கலர் ரிமூவ் பண்ணல. இப்போ நான் 3 விதமான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். 3 விதமான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னா கண்டென்ட் இருக்குது. இப்போ கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கண்டென்ட் என்ன? சிமியோன் அப்படிங்கிறத கண்டென்ட், ஒரு டேக்கில் இருக்க கண்டென்ட். இப்போ நெக்ஸ்ட் கீழேருந்து உள்ளேருந்து வரோம். அடுத்து பேடிங் யூஸ் பண்ண போகிறேன். பேடிங் ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ பேடிங் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி பேடிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, அதை விட்டுருங்க. இப்போது செகண்டு பேடிங் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்டர்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வேறு விதமாக இன்னும் பார்க்கணும். இன்னும் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா ஒரு நார்மலாக இப்போது ஒரு கோட்டை இருக்குது. ஸோ ஒரு கிங் வாழ்கிறாங்கன்னா ஒரு கோட்டை இருக்குன்னா அப்போ அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ரூம்ஸ், அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ரூம்ஸ் தான் கண்டென்ட் வச்சுக்கோங்க. அந்த கோட்டை தான் ஒரு கண்டென்ட். ஸோ அதை சுற்றி இப்போ அந்த கோட்டை சுற்றி இருக்குன்னா அந்த கோட்டையை ஒட்டி காம்பவுண்ட் இருக்காது. ஸோ அந்த கோட்டையிலேருந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் நல்லா திண்ணமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இடம்லாம் இருக்கும். அதை சுற்றி தான் பார்டர் வால்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரிமைனிங் ஸ்பேஸ் தான் இருக்குல்ல, அதுதான் பேடிங். ஸோ அதை சுற்றி இருக்கிறது தான் பார்டர். அந்த கோட்டையோட எல்லா அந்த பார்டர் ஃபுல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்தது தான் மார்ஜின்ங்கிறது இப்போ கோட்டையை சுற்றி லாஸ்ட்டு ஒரு குளம் இருக்கும். சுற்றி முதலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதான் மார்ஜின். ஸோ அப்போ என்னது, நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா கோட்டையே நகர மாதிரி இருக்கும். கோட்டையே எலாபரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேடிங் எப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேடிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நீங்கள் ஃப்ரீ பண்ணுறீங்க அப்படின்னு மீனிங். ஸோ பார்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கோட்டையே நீங்கள் கொஞ்சம் பெருசாக மாற்றுறீங்கன்னு மீனிங். ஸோ அதே மார்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோட்டையை தாண்டி அதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக மாற்றுறீங்கன்னு ஒரு மீனிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம்னா இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நான் பேடிங் 10 பிக்சல் கொடுத்துட்டேன். அடுத்து பார்டர் கொடுக்குறேன். ஸோ பார்டர்னால் என்ன சொல்லிட்டேன், ஒரு பார்டருங்கும் போதே தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்ட்ரிக்கு இந்த பார்டர் இருக்குது, அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஒரு பார்டர். இந்த H1க்கு பார்டர்னு ஒன்று உண்டு. ஸோ அது லிமிட் என்னதுன்னா அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அதான் அதோட பார்டர். இப்போது அதோட பார்டர் நான் கொடுக்குறேன். ஆனால் பார்டர் வந்து அந்த பார்டரை பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் கொடுக்கணும். அது என்ன ஸ்டைல்னா சாலிட் 1 பிக்சல் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். எதுக்காண்டி கொடுக்கேன்னா அதுக்கு ஒரு பார்டர் உண்டு. பட் பார்டரை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அந்த பார்டர் என்ன பிக்சல் அப்படிங்கிறத நம்ம தெரியும். ஃபஸ்ட்டு பார்டர்னு ஒன்று இருக்கும் அந்த எலமெண்ட்டுக்கு. பட் பார்டருக்கு எத்தனை பிக்சல் அது எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ இப்போ அந்த பார்டர் வந்து 1 பிக்சலாக வச்சு அதை காமின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ 3ஆவதாக நான் ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டைல் தான் மார்ஜின். ஸோ மார்ஜின் ஆட் பண்ணிடுறேன். மார்ஜின்னா அந்த எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக இருக்குது. ஸோ மார்ஜின் 10 பிக்சல். ஸோ இப்போது நான் இது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு எனக்கு பேடிங் இருக்குது. ஸோ ஒரு பேடிங் இருக்குது, அடுத்து ஒரு பார்டர் இருக்குது, அடுத்து ஒரு மார்ஜின் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் தெரியுதா, அந்த இடத்துல ப்ளூ கலரில் தெரியுதா, இதுதான் கண்டென்ட் கண்டென்ட் ஏரியா. ஸோ நான் பச்சை கலரில் தெரியுதா, அதுதான் பேடிங் ஏரியா. ஸோ பேடிங் ஏரியா. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல பார்டர் இருக்கா, இந்த பார்டர் எல்லாமே வருதா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் இருக்கா. அப்போ இந்த எலமெண்டோட ஆக்குபை இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த எலமெண்டோட கோட்டைன்னு வச்சுக்கோங்க, இந்த கோட்டை இவ்வளோ தான். ஸோ அதுக்கடுத்து மார்ஜினுங்கிறது அது அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அப்போது அதை தாண்டி வெளியே போடுது. ஸோ அப்போ புரியுதா, ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை சுற்றி பேடிங்கை சுற்றி பார்டரை சுற்றி மார்ஜின். ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுதான் டேக், அது உங்களுக்கு தெரியும். டேக்குக்குள்ளே கண்டென்ட் இருக்கும். ஸோ கண்டென்ட்டை சுற்றி இருக்கிறது பேடிங்கை சுற்றி இருக்கிறது பார்டரை சுற்றி இருக்கிற பேடிங்க்கு அடுத்து தான் பார்டர் வரும். ஸோ பார்டருக்கு அடுத்து தான் உங்களுக்கு மார்ஜின் வரும். ஸோ மார்ஜினோட கலர் ஆரஞ்சு கலர், பார்டர் நம்ம என்ன கலர் நம்ம கொடுத்துக்கலாம். பேடிங்கோட கலர் வந்து க்ரீன் கலர், கண்டென்ட்டோட கலர் வந்து லைட் ப்ளூ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் மாடல். ஸோ புரியுதா, இதுதான் இந்த பாக்ஸ் மாடல். ஸோ அப்போ எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்பேஸ் விடணும். ஸோ என்னென்னா எனக்கு என் கோட்டையை நான் என்னோட கோட்டையை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் பெருசாக மாற்றணும். அப்படி நான் மாற்றணும்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், இப்போ நான் சொல்லி தந்தேன். இந்த கண்டென்ட்டை நான் வந்து
ஒரு என்னன்னா ஒரு கோட்டையை வச்சு நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். அப்போ என்னோட கோட்டையை நான் பெருசாக மாற்ற போகிறேன், அதோட இடத்த பெருசாக மாற்ற போகிறேன். ஐ மீன் கோட்டை இல்லை, கண்டென்ட்டை சொல்லலை, கண்டென்ட்டை சுற்றி இருக்கிற இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடை சுற்றி முத்தம் இருக்கும், முத்தம் கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்துலலாம் மரங்கள்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதுதான் பேடிங். ஓகே, ஸோ அந்த மரங்கள்லாம் வச்சுருப்பீங்க, அந்த இடங்கள் ஃபுல்லாமே பேடிங். ஸோ அந்த கண்டென்ட் இருக்கிறது ஃபுல்லாமே வீடு. ஸோ அந்த மரத்தெல்லாம் தாண்டி போனால் காம்பவுண்ட் சோறு, உங்கள் பாசம் சொன்னால் காம்பவுண்ட் சோறு, அந்த காம்பவுண்ட் சோறு தான் மரம். அப்போ காம்பவுண்ட் சோறு வெயிட் பண்ணுங்கள், காம்பவுண்ட் சோரை தாண்டி போனீங்கன்னா மார்ஜின். ஓகே, காம்பவுண்ட் சோரை தாண்டி போனீங்கன்னா மார்ஜின். ஸோ ரோடு எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட வீட்டில் உள்ள இடத்த விரிவிக்கணும். ஐ மீன் ரூமை விரிவிக்கல, அந்த உள்ள ஒரு மரத்தை நட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா நான் விரிவிக்கணும். ஐ மீன் எலாபரேட்டாக மாற்றணும், கொஞ்சம் பெருசாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணால் எனக்கு மாறும்? என்னன்னா இப்போ பேடிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேடிங் யூஸ் பண்ணி நான் அதை எலாபரேட்டாக மாற்ற போகிறேன். அப்போ நான் பேடிங் இப்போ 10 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ 70 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 70 பிக்சல் நான் கொடுக்கும்போது பாருங்கள், எனக்கு 70 பிக்சல் கொடுத்த உடனே எனக்கு எப்படி அப்ளை ஆகும்னா, பொதுவாக பேடிங் 70 பிக்சல் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 சைட்ஸும் அப்ளை ஆகும். ஸோ அப்போ என்ன, 4 சைடுமே எனக்கு அப்ளை ஆகும், எங்கே டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ நான் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பேடிங். இப்போ எனக்கு என்னாச்சு, என்னோட இடம் வந்து விரிவாக ஆயிடுச்சு. பாருங்கள், பார்டர் காமன் சோர்லாம் பெருசாக இருக்கா, ஐ மீன் என்னோட இடம் பெருசாகிட்டு. கண்டென்ட் சின்னதாக இருந்தாலும் எனக்கு அந்த இடம் வந்து எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ இப்போவும் பெருசாகிட்டு இல்லை, எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஐ மீன் இப்போ வந்து என்னோட கண்டென்ட் அந்த ஸ்பேஸை விரிச்சாச்சு. பட் மார்ஜின் நான் யூஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா இப்போ நான் மார்ஜின் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மார்ஜின் 70 பிக்சல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் 70 பிக்சல் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ இது வந்து விரிஞ்சுது. ஸோ இப்போ இது எல்லாமே நகரம்னா ஏன்னா மார்ஜின் 70 பிக்சலுங்கிறது அவுட் சைட் ஆஃப் த காம்பவுண்ட். அப்போ அவுட் சைடு. ஸோ இப்போ நம்ம ஏரியாவில் ரோடு போடுதாங்கன்னா பாதி இதை இடிச்சிருவாங்க, இல்லை பாதி இதை உள்ளே தள்ளிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ மெயின் ரோடு போடுதாங்கன்னா அந்த கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளே போய்ட்டு ஐ மீன் 70 பிக்சல் ஈச் ஸ்பேஸும் 70 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட ஏரியா இந்த இடத்துல இருக்குது. அந்த ஏரியாவில் நம்மளுக்கு கொடுத்த பேடிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் மார்ஜினை பாருங்கள், எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுதான். அப்போது மார்ஜினுங்கிறது அவுட் சைடு, பேடிங்கிறது இன்சைடு. ஸோ அந்த மார்ஜினுக்கும் பேடிங்கும் இன்சைடாக இருக்கிறது பார்டர். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் மாடலோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா என்ன டவுட் கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாக்ஸ் மாடல் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ பாக்ஸ் மாடல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் வந்து நிறைய டேக்ஸ் உங்களுக்கு படிக்க சொல்லியிருப்பேன், டேக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேங்க. ஆனால் அந்த எந்த டேக்ஸ் எதுக்காண்டி என்ன யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. பட் தெரியும் ஒரு டிவ்னா இது அப்படி இப்படின்ட்டு, பட் ஐடியா இருக்காது. இப்போ என்னென்னா, நம்ம டிவ் டேக் வச்சு என்ன பண்ண போகிறோம், செக்ஷன் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஹெட்டர் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஃபுட்டர் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், பூட்ஸ்ட்ராப் மேட். ஸோ பூட்ஸ்ட்ராப் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு .com உள்ள நான் போயிருக்கேன். ஸோ நான் இதில் வந்து ஒரு வெப்சைட் நான் இருக்கேன், லைவ் டெமோ அப்படின்னு நான் உள்ளே இருக்கேன். ஸோ நான் உள்ளே எடுத்த உடனே எனக்கு வெப்சைட் வருது. ஸோ நான் எடுத்த உடனே நான் ஜூம் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணால் தான் அந்த வெப்சைட் எதுக்கு பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நான் எடுத்த உடனே நான் பார்த்தோன்னே ஹெட்டர் வருது, ஸோ அடுத்து பேனர் வருது. ஸோ அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் எடுத்த உடனே இதை நான் ஹெட்டர்னா சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இது டாப்பில் இருக்கிறதுனால ஹெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து நான் பேனர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இதை வந்து பேனர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்த உடனே பேனரில் இருக்குது. பேனர்னா என்னது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருதோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா பேனர் வைப்பாங்க. எதுக்காண்டி, வரவங்க ஃபஸ்ட்டாக இதை தான் பார்த்து உள்ளே வரணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அட்ராக்டிவ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், அந்த பேனர் தான் இந்த பேனர். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லாம் நம்ம போடுவோம், ஐ மீன் டேக்லாம் போடுவோம். ஓகே, இப்போது இதுக்கு எப்படி லேஅவுட் பிரிக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் ஹெட்டர் செக்ஷனை பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஹெட்டர் செக்ஷனை நான் பண்ண போகிறேன்னா அப்போ ஹெட்டருங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அப்போ அந்த ஹெட்டருங்கிற செக்ஷன் இருக்குன்னா அப்போது நான் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக செக்ஷன் அப்படிங்கிறது நான் ஒரு டிவ் போட்டுக்கிடுவேன்.
ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன், எனக்கு இது தேவையில்லை. ஸோ தேவையில்லை. ஸோ நார்மலாக ஒரு செக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ஸோ செக்ஷன் டேக்குங்கிறது பிளாக் எலமெண்ட். ஸோ செக்ஷனுங்கிற டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த செக்ஷனுக்கு நான் அதே மாதிரி பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ செக்ஷன் அப்படி கால் பண்ணி ஸோ அதுக்கு பார்டர், ஏன்னா அதோட பார்டர் தெரிய வைக்கணும். ஸோ பார்டர் சாலிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒரு லிக்விட் இல்லாமல் ஒரு சாலிட் கட்டியாக. ஸோ அப்போ சாலிட் 1 பிக்சல் இந்த மாதிரி தான் ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். செல்லில் இருக்குது. ஸோ நான் இப்போ டேரெக்டாக எந்த ஸ்டைல்ஸுமே சொல்லாமல் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்டைல்ஸ் தான் அந்த கிளாஸில் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பார்டர் சாலிட் 1 பிக்சல் கிரே மட்டும்தான், வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது நான் அதோட அவுட்புட்டை நான் பார்த்தேன்னா எனக்கு ஏதோ 1 லைன் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக எனக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனுக்கு தான் நம்ம பார்டர் சாலிட் 1 பிக்சல் கிரேட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது பார்டர் சாலிட் 1 பிக்சல் கிரேட்னோடனே 4 சைடும் அப்ளை ஆகிருக்கும். பாருங்கள் 1 2 3 4 அப்படின்னு அப்ளை ஆகிருக்கும். பட் பார்த்தா அப்படி தெரியாது, ஒரே கோடு மாதிரி தெரியும். எதுக்கு கோடு மாதிரி தெரியும்னா நான் செக்ஷன் கொடுத்துட்டேன், செக்ஷனுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் போட்டால் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் கண்டென்ட் போடுவேன். ஸோ இப்போ அதே செக்ஷன்ஸ்குள்ளே நான் ஒரு கண்டென்ட் போடுவேன். ஸோ கண்டென்ட் நான் போடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்டென்ட் சுற்றி இப்போது அது 4 சைட்ஸும் பார்டர் சாலிட் அப்படியே உங்களுக்கு ஆகிட்டு. ஓகே, இப்போ நான் இது வந்து ஹெட்டர் செக்ஷனா. ஸோ நான் செக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக இப்போ ஹெட்டரை விட்டுருங்க. நான் நார்மலாக ஓகே. ஸோ ஹெட்டர் செக்ஷனாக ஹெட்டருங்கிற டேக் மூலமாக பண்ணலாம். ஸோ ஹெட்டரும் செக்ஷனும் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சிமிலரைஸ் பண்ணலாம். ஸோ நான் லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ நான் செக்ஷன் எடுத்து நான் பண்ணியிருக்கேன்னா ஸோ செக்ஷன் நான் எடுத்து நான் கொடுத்துட்டேன். 1 மினிட். யாரில் கற்றுது? ஓகே, ஸோ இப்போ நான் செக்ஷனை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் செக்ஷனில் ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நான் அந்த ஹெட்டரில் நான் பார்த்தேன்னா இப்போ ஹெட்டர் டேக் வச்சும் பண்ணலாம், நான் ஹெட்டர் டேக் வச்சும் பண்ணல, நான் செக்ஷன் வச்சு பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இந்த ஹெட்டர் செக்ஷனில் எனக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கண்டென்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் இந்த வெப்சைட்டோட நேம்ஸ், ஸோ அர்ஷான ஒரு நேம் இருக்குது. ரைட்டில் ஹோம் அபவுட் சர்வீஸ், ஐ மீன் இது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கொடுக்கும்போது நான் இதை எந்த டேக்கில் டிஃபைன் பண்ணலாம், இதை எந்த டேக்கில் டிஃபைன் பண்ணலாம், புரியுதா? என்னன்னா நான் அந்த ஹெட்டர் செக்ஷன் எடுக்கேன்னா அந்த ஹெட்டர் செக்ஷனில் ஸோ அர்ஷான்னு ஒன்று இருக்குது, அடுத்தது ஹோம் அபவுட் சர்வீஸ் போர்ட்ஃபோலியோ டீம் ப்ரைசிங் ட்ராப் அண்ட் கான்டாக்ட் ஹெட்ஷாட்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ 2 விதமாக டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாமே நேம் செக்ஷனில் கொடுக்கலாம் நான் ஒரு நாள் சொன்னேன். ஓகே, இப்போது அதை விட்டுருங்க. இப்போ நான் எடுத்த உடனே இப்போ நீங்கள் வெப்சைட்குள்ளே பாருங்கள், அப்போது 2 செக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லேஅவுட் பிரிக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன், அப்போது அது ஹெட்டர் செக்ஷன். ஸோ ஓகே, இது ஃபஸ்ட்டு அதோட செக்ஷன். ஸோ செகண்டு பாருங்கள், செகண்டு வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா இப்போ பாருங்கள் லெஃப்ட்டில் ஒரு கண்டென்ட் இருக்குது, ரைட்டில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் உள்ள கண்டென்ட் அந்த பேஜோட ஒரு நேம்ஸ், ஸோ ரைட்டில் உள்ள கண்டென்ட் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிற ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுடுங்க. ஸோ அப்போ 2 விதமாக இருக்குது. அப்போ 2க்குமே நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக நேம்லாம் போட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ டிவ் போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டிவ்வும் செக்ஷனும் ஓகே தான். இப்போ நான் லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன், ரைட்டுக்கு ஒரு நான் டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போனா நீங்கள் லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ்வுக்கு பதிலாக செக்ஷனாலும் க்ரியேட் பண்ணலாம், ஹெட்டர்னாலும் க்ரியேட் பண்ணலாம், தப்பே இல்லை. பட் டிவ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிவ்வுக்கு வந்து ஒரு எந்த இடத்துலையுமே எல்லா வேலையுமே செய்யப்படும். ஸோ ஹெட்டர் சொல்லிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ணியிருந்தோம்னா ஹெட்டர் டேக்குன்னு கொடுத்துருக்கோம், பட் இதுவும் பண்ணுது எப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நீங்கள் டிவ் போட்டு பண்ணுறதே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் டிவ், ஸோ லெஃப்ட்டில் உள்ள கண்டென்ட் வந்து இந்த சிமியோன்னு வச்சுடுங்க. ஸோ லெஃப்ட்டில் உள்ள கண்டென்ட்டுக்கு சிமியோன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ ரைட்டில் உள்ள கண்டென்ட் வந்து ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டிவ்வுக்கு நான் பார்டர் சாலிட் கொடுக்கணும். ஸோ இந்த டிவ்வுக்கு நான் பார்டர் சாலிட் கொடுக்கணும். நான் அதே டிவ்வை கால் பண்ணி அதே பார்டர் சாலிடை காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் சிமியோன் அடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 வந்துடும். இது லெஃப்ட்டில் உள்ள நேமு, இது ரைட்டில் உள்ள நேமு. இதை விட்டுருங்க, ஏன் இது ரைட்டில் வரல அப்படிங்கிறதுலாம் செகண்ட் சைஸ். இப்போது நான் செக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி சிமியோனை யூஸ் பண்ணிவிட்டேன், ரைட்டுக்கு ஒரு டிவ் யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ், லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று, அப்போ 2க்குமே தனித்தனியாக டிவ் போட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து
இதை ஒரு காமனான ஒரு டிவ்க்குள்ள நான் கொண்டு வர போகிறேன். எதுக்குன்னா இப்போ எனக்கு ஹெட்டர் செக்ஷனே ஒரு ஹெட்டர் செக்ஷனுங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன்ஸ்குள்ளே தான் அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹெட்டர் செக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஐ மீன் அந்த செக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு பேரண்ட் இது ஒரு டிவ் இது ஒரு டிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 2 டிவுக்கு பேரண்ட் டேரெக்டாக ஒரு ஹெட்டராக இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக உள்ள ஹெட்டராக நான் கொடுக்காம இதுமே ஸோ டேரெக்டாக உள்ள ஹெட்டராக நான் கொடுக்காம ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு 2க்கும் ஒரு பேரண்ட் டிவ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேரண்ட் டிவ் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பேரண்ட் டிவ் என்ன இப்போ இது 2க்கும் உள்ள ஒரு பேரண்ட் டிவ் ஸோ பேரண்ட் டிவ் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் வருது, அதுக்கடுத்து டிவ் வருது, அதுக்கடுத்து நம்ம இஷ்டத்துக்கு டிவ் ஐ மீன் டிவ் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், செக்ஷன் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெட்டர் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக்ஷன் நான் எதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் செக்ஷன் நான் எதுக்கு கொடுத்தேன்னா அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது வந்து ஹெட்டர் செக்ஷன் நான் அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஹெட்டர் செக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணேன்னா இது பேனர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பேனர் செக்ஷன். அதில் நான் ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே நிறைய டிவ் போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட். இப்போது நான் இந்த லெஃப்ட்டில் ஒரு டிவுக்கும் ரைட்டில் ஒரு டிவுக்கும் ஒரு டிவ் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு இது காமனாக அந்த 2 டிவும் ஒரே டிவில் வரணும். ஸோ ஒரே டிவில் வந்தால் தான் என்னால் எப்படி சொல்ல எனக்கு இந்த ரைட்டில் இந்த கீழே இருக்க கண்டென்ட் வந்து என்னால் ரைட்டில் கொண்டு போக முடியும். இந்த கண்டனை ரைட்டில் கொண்டு போக முடியும். எதுக்கு ரைட்டில் கொண்டு போக முடியும்னா இப்போ நார்மலாக ஒரு டிவ் டேக் அப்படிங்கிறது வந்து பிளாக் எலமெண்ட். ஸோ அப்போ ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கணும். அப்போ இதுவும் ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கணும். ஐ மீன் இதுவும் ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கணும், இதுவும் ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு சிமியோனுங்கிறது லெஃப்ட்டில் இருக்கணும், ஆப்ஷன்ஸுங்கிறது ரைட்டில் இருக்கணும். அப்புறம் ரைட்டில் கொண்டு போகணும்னா நான் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணணும். அப்போ அப்படிங்கிற ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னா இந்த 2க்கும் பேரண்டாக இருக்கிற எந்த டிவ்வோ ஐ மீன் எந்த செக்ஷனோ அந்த டேக் ஐ மீன் டிவ் சொல்ல எந்த டேக்கோ அந்த டேக்கு தான் யூஸ் பண்ணணும். ஐ மீன் எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த எலமெண்ட்டு நான் டேரெக்டாக அந்த டிவ் போடாமல் செக்ஷனுக்கே யூஸ் பண்ணிடலாம். பட் செக்ஷனுக்கு நான் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 2க்கும் நான் பேரண்ட் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த பேரண்ட்டுக்கு நான் டிஸ்பிளேனா பார்க்குறது ஃப்ளக்ஸாக மாற்று. ஃப்ளக்ஸுங்கிறது வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக இருக்கிறத ஹரிசாண்டலாக மாற்றும். ஸோ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இப்போ பாருங்கள் சிமியோன் லெஃப்ட்டில் வந்துட்டு இது ஆப்ஷன்ஸுக்கு ரைட்டில் வந்துட்டு. அப்போ இது என்ன பண்ணுன்னா டேரெக்டாக பிளாக் எலமெண்ட்டை ஒரு அதை வந்து இன்லைன் எலமெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிடும். ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து அப்போ என்ன ஃப்ளெக்ஸோட வேலை என்னென்னா வெர்டிக்கலாக இருக்கிறத ஹரிசாண்டலாக மாற்றி விட்றோம். ஐ மீன் எதை ஹரிசாண்டலாக மாற்றி விடணும்னா உள்ள சைல்டை பேரண்ட்டுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், சைல்டுக்கு நான் கொடுக்கல. அப்போது பேரண்ட்டுக்கு கொடுக்கும் போது சைல்டில் இருக்க எல்லா சைல்டையுமே ஹரிசாண்டலாக மாற்றி விட்ருவோம். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு சிமியோனோ ஆப்ஷன்ஸும் வந்துட்டா. ஸோ இப்போது இது எப்படி இருக்கணும், ஏன்னா எனக்கு வந்து பாருங்கள் லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் இதெல்லாம் தள்ளி இருக்குது. ஸோ அப்போது அதில் இன்னொரு ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்டைல்ஸை மட்டும் பார்த்துக்கிடுங்க, அதுக்கடுத்து நான் லேட்டராக சொல்லுவேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட், அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும் ஜஸ்டிஃபை அதை பண்ணுது. சென்டரா இல்லை எண்டா இல்லை ஃப்ளெக்ஸ் எண்டா எண்டோ சேம் தான். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டும் சேம் தான். ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டா லெஃப்ட்டு எல்லாம் சேம் தான். நார்மல் எப்படி இருக்குது ரைட் அதுமாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறது என்ன ஸ்டைல்னா 2யுமே தனித்தனியாக பிரிச்சிடும், 2யுமே பக்கத்துலேயே விடக்கூடாது. ஐ மீன் எவ்வளோ கண்டென்ட் எடுக்க முடியுமோ எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிரித்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொண்டு போயிட்டு. ஸோ ஓகே, அப்போ இந்த 2 ஸ்டைலையும் நான் ஆட் பண்ணி பேரண்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேரண்ட்ன்றது டிவ், அந்த டிவ்வுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா நான் டிவ்னு கொடுத்து நான் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அப்போது இந்த சிஎஸ்எஸ் உள்ளே போய் ரீட் பண்ணும். ஸோ உள்ளே போய் ரீட் பண்ணி டிவ்னு எதுலாம் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாமே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு அப்ளை ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நான் பேரண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஐ மீன் இந்த பேரண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் சர்டிஃபிகேட் கண்டென்ட் ஆக்சஸ் ஆகிட்டு. அப்போது மறுபடியும் பாருங்கள் இதுக்கும் பார்டர் டிஸ்பிளே சர்டிஃபிகேட் பார்டர் ஆகிருக்கு, இந்த டிவ்வுக்கும் ஆட் ஆகிருக்கு. எதுக்கு ஆட் ஆகிருக்குன்னா சிஎஸ்எஸ்லாம் நான் வெறுமனையாக டிவ்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன நினச்சோன்னா அப்போ டிவ்வுக்கு ஃபுல்லாமே அப்ளை ஆயிரு அப்படி சொல்லி இந்த ரூல்ஸை எடுத்துக்கணும். நம்ம இதை ஓவரைட் பண்ணோம்னா அப்போ தான் கிளாஸ் ஆட்ரிபியூட் நான் சொல்லி தெரியுமா கிளாஸ் ஆட்ரிபியூட் பர்டிகுலராக இதுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறோம். என்னென்னா இது பேர் இந்த 2க்குமே காமனாக இருக்குது, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ காமன் டிவ் அப்படின்னு நான் சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ காமன் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அந்த காமனை கிளாஸை நம்ம எப்படி கால் பண்ணணும், டாட் வச்சு கால் பண்ணணும். ஓகே, டாட்
கால் பண்ணி இப்போ நான் காமன் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் ஸ்டைல்ஸ் ஆட் ஆகிருக்கும். பாருங்கள் காமன் சொல்லி ஆட் ஆகிருக்கு, இதுக்கெலாம் ஆட் ஆகிருக்காது. ஓகே, இதுக்கெலாம் ஆட் ஆகிருக்காது. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இப்போது நான் இதுக்கு ரெண்டுக்கும் காமன் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் எதுக்கு நான் பேரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். பாருங்கள், லெஃப்ட்லேயும் பாருங்கள், ரைட்லேயும் பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், கண்டென்ட் வெளியே போகாது. ஸோ பாருங்கள், இது இந்த ஸ்டைல்ஸில் இருக்கும். இப்போ இதோட செக்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சிமிலர் வைஸ் எப்படி இருக்கும் பாருங்கள், அதே சைஸில் பாருங்கள், அப்படியே அதே சைஸில் லெஃப்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது பேர் தான் என்னென்னா ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு நேமில் வரும். ஸோ என்ன யூனிஃபார்மாக ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டிவ்வு பேர் தான் கண்டெய்னர் சொல்லுவாங்க. ஸோ கண்டெய்னருங்கிறது நாட்டை ஒரு டாபிக், அது ஒரு டாபிக்லாம் கிடையாது, அது ஒரு டிவ்வு தான். பட் அதை கண்டெய்னர்னு கொடுக்கும்போது கண்டெய்னர் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அது ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி நான் செக் யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காண்டி ஒரு டிவ்வு நான் கொடுக்க போகிறேன். அந்த டிவ்வுக்கு கண்டெய்னருங்கிறது நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்னென்னா யூனிஃபார்மாக இருக்கணும். அப்போ என்னென்ன போகிறேன், ஃபஸ்ட்டு செக்ஷன், அது வந்து ஹெட்டர் செக்ஷன், ஃபுல் செக்ஷன் இங்கேருந்து. ஸோ அதுக்கடுத்து யூனிஃபார்மாக கொஞ்சம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இடம் வேணும். அப்போ யூனிஃபார்மாக வரணும் அப்படின்னா ரெண்டாவது அந்த டிவ்வை க்ரியேட் பண்ணிக்கிடுவேன். ஸோ ரெண்டாவது அந்த டிவ்வை க்ரியேட் பண்ணிக்கிடுவேன். டிவ் அப்படின்னு சொல்லி டிவ்வை க்ரியேட் பண்ணி அதுக்கு கிளாஸ் அப்படி சொல்லி கிளாஸ் கொடுத்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இப்போது ஒரு பிரச்சனை வரும், என்னென்னா கண்டெய்னருக்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும், அப்போ தான் ஃப்ளோவாக வரும். ஸோ கண்டெய்னர் நம்ம ஸ்டைல் கொடுக்கல, பட் ஸ்டைல் கொடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஸோ கண்டெய்னர் அப்படி கால் பண்ணி அதே பார்டர் நான் கொடுக்குறேன். ஸோ பார்டரை வந்து பார்டர் வந்து கிரே வேண்டாம், ஒரு ரெட் கொடுக்குறேன். ஸோ ரெட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்குது. ஸோ கண்டெய்னர் பாருங்கள், ஸோ கண்டெய்னர் ரெட் கலரில் இருக்குது. ஸோ கண்டெய்னருக்கு வந்து ஹைட் எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஹைட் வச்சு நான் சும்மா ஹைட்டு மட்டும் நான் கொடுத்து நான் பார்க்கேன். ஸோ அதோட ஹைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 400 பிக்சல் அப்படி சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். அப்போ கண்டெய்னருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டெய்னர் பாருங்கள், ஹைட்டு 400 பிக்சல். ஸோ கண்டெய்னருக்கு அடுத்து தான் நான் அடுத்த டிவ் காமன் டிவ் இருக்குது பாருங்கள். கண்டெய்னருக்கு அடுத்து தான் செக்ஷன் இருக்குது, கண்டெய்னருக்கு அடுத்து தான் காமன் டிவ் இருக்குது, அதுக்கு உள்ளே தான் சிமியோன்கிற டிவ் இருக்குது, ஆப்ஷனுங்கிற இன்னொரு டிவ் இருக்குது. ஸோ இப்படி இருக்குது. இப்போது நான் கண்டெய்னருக்குள்ளே தான் இது எல்லாத்தையும் போடணும். இப்போது கண்டெய்னரை நான் ஃபஸ்ட்டு வித்தை நான் கம்மி பண்ணியிருந்தேன் பாருங்கள், வித்தை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இதோட வித்து இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட் 100% எடுத்துக்கிறோம், பேரண்டோட 100% எடுத்துக்கிறோம். இதை நான் 90% மாற்றுறேன். ஸோ 90% மாற்றும் போது பாருங்கள், இது பேரண்ட். ஸோ பாருங்கள், இது பேரண்ட். இப்போது நான் கண்டெய்னருக்கு வித்து 90% கொடுத்த உடனே எனக்கு 90% மாறிட்டு பாருங்கள். இப்போ கண்ட்ரோல்லேருந்து அது பேரண்ட்லேருந்து 90% மாறிட்டு. ஸோ இதில் மார்ஜின் லெஃப்ட் இல்லை ரைட் ஏதோ கொடுத்தீங்கன்னா, இப்போது நான் வித்து 90% கொடுத்தேன்னா எனக்கு ரிமைனிங் ஸ்பேஸ் 10% இருக்குது. அப்போது நான் மார்ஜின் லெஃப்ட் 5% அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் 5 ரைட்டு 5ன்னு சொல்லி எனக்கு ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து எடுத்து எனக்கு கரெக்டாக சென்டரில் வந்துட்டு. ஸோ இப்போது நான் இதையும் காப்பி பண்ணி இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கண்டெய்னர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது பேர் தான் கண்டெய்னர். ஓகே, இது பேர் தான் கண்டெய்னர். இப்போது கண்டெய்னருங்கிறது வந்து இப்போ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எனக்கு வந்து அலைன் வந்து கரெக்டாக இருக்க போகுது. அப்போ நான் செக்ஷனுக்கு வந்து காமன் செக்ஷனுக்கு வந்து பார்டர் ரிமூவ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், கண்டெய்னருங்கிறது வந்து காமனாக லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இடம் இருக்கும், காமனாக உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த லைன்லேயே எல்லாமே வரும். ஸோ அப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே இதை தூக்கி போட்டுருந்தேன். இப்போ கண்டெய்னருக்குள்ளே இதை தூக்கி போட்டேன்னா கண்டெய்னர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த டிவும் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிவும். இப்போ காமனை தூக்கி நான் கண்டெய்னருக்குள்ளே போடுறேன். ஸோ காமனை தூக்கி நான் கண்டெய்னருக்குள்ளே போடுறேன். ஸோ காமனை தூக்கி நான் கண்டெய்னருக்குள்ளே போடும்போது இப்போ நான் பாருங்கள், இந்த செக்ஷனோட பார்டர் நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ செக்ஷனோட பார்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு செக்ஷன் நார்மலாக செக்ஷன் ஃபுல் செக்ஷன் அது பேரண்டோட வித்தில் இருக்கும், பாடியோட வித்தில் இருக்கும். அதுக்கடுத்து கண்டெய்னர் நான் எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், ஃப்ளோவாக சேமாக இருக்கா. அப்போ எல்லா செக்ஷன்லேயும் நான் கண்டெய்னருக்குள்ளே தான் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் கண்டெய்னருக்கும் ஒரு காமனாக ஸ்டைல் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேமை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை நான் எப்படின்னு நான் அடுத்த லைனில் சொல்கிறேன். ஸோ இப்போ கண்டெய்னருக்குள்ளே போட்டோடனே சிமியோன் ஆப்ஷன்ஸ் அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக இருக்கும். இப்போ அடுத்து நான் பேனர் செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு பேனர் செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். பேனர் செக்ஷனுக்கு லேஅவுட் பிடிக்க போகிறேன். ஸோ அப்போ என்னென்னா செக்ஷன்
இது பேர் பேனர், ஐ மீன் கீழே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ பேனர் செக்ஷன். ஸோ அந்த பேனர் இப்போ அதில் எனக்கு ஒரே ஒரு லெட்ரு மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து அதில் வந்து பேனர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பேனருங்கிறது லெஃப்ட்டில் வந்துட்டு நல்லா ஒட்டி வந்துட்டு. எதுக்காண்டி ஒட்டி வந்திருக்கு? ஏன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மலாக சும்மா டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு ஃப்ளோவாக வரணும் அப்படின்னா, நான் அப்போ ஃப்ளோவாக வரணும்னா அப்போ நான் அதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணணும். என்ன டிவ் கிரியேட் பண்ணணும்? ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு, அதுக்கு வித்து பாருங்கள், அதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு, இதுக்குள்ளே ஒரு கண்டெய்னராக, அப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு நான் சும்மா ஏன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏவை இங்கே கால் பண்ணி பாருங்கள், இங்கே ஏவை கால் பண்ணி, இந்த ஏவை இங்கே கால் பண்ணி அதே மாதிரி ஸ்டைல்ஸை இங்கே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணி நான் இதில் தூக்கி போட்டேன்னா எனக்கு இங்கேயும் ஒர்க் ஆகிடும். பாருங்கள், எனக்கு இங்கேயும் 400 பிக்சல். ஸோ இப்போ அதுக்கு உள்ளேயே நான் அந்த பேனரை தூக்கி போட்டிருக்கேன். பேனரை தூக்கி நான் உள்ளே போட்ட உடனே எனக்கு அதே மாதிரி நான் இதில் 400 பிக்சல் நான் கொடுக்கல. ஸோ 100 கொடுத்துருக்கேன். கண்டெய்னர் வந்து கீழே போகுது. ஸோ இப்போ நான் 100 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கண்டெய்னர் வந்து 100 பிக்சல் இருக்குது. இப்போ நான் பேனருக்கும் அதேமாதிரி ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி, அந்த செக்ஷனில் நான் ஒரு காமனாக யூனிஃபார்மாக இருக்கிறக்காண்டி ஒரு டிவ்வு க்ரியேட் பண்ணி, அந்த டிவ்வுக்கு பேனர் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் அந்த டிவ்வுக்குள்ளே பேனர்னு சும்மா எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் யூனிஃபார்மாக இருக்குது, இதேமாதிரி இதுவும் யூனிஃபார்மாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நான் ஒவ்வொரு டிவ்வு க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் நேம் வச்சு அதுக்கு இப்படி ஸ்டைல் எழுதிட்டு, அடுத்து சர்வீஸ்க்கு ஒரு கண்டெய்னர், அதுக்கடுத்து அபவுட்டுக்கு ஒரு கண்டெய்னர் அப்படி சொல்லி எழுதிட்டு போகிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளாஸ் நேமே நான் இங்கே எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் நேமே நான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே உள்ள ஸ்டைல்ஸ் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணோடனே எனக்கு அங்கே உள்ள ஸ்டைல்ஸ் இருக்கிறனால, ஏன்னா கிளாஸ்லேருந்து மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் அந்த ஸ்டைல்ஸை ரிமூவ் பண்ணாலும் இங்கே உள்ள செக்ஷன், அப்போ 2 செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன்லேயும் காமனாக கண்டெய்னர் அப்படின்னு ஒரு டிவ் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயும் கண்டெய்னர் யூஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நான் இதுக்குன்னு தனியாக ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி அது யூனிஃபார்மாக கொண்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு ஒன்று எழுதி வச்சுருக்கேன், அதோட கிளாஸ் நேமை நான் பர்டிகுலராக மறுபடியும் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்டெய்னர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கண்டெய்னர்னு உள்ள மீனிங். அப்போ நீங்கள் ஒரு டிவ் கிரியேட் பண்ண போனீங்கன்னா, ஸோ ஒரு டிவ் கிரியேட் பண்ணிடுங்க, அது கண்டெய்னருங்கிற ஒரு கிளாஸ் நேமில் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காண்டினா அந்த மாதிரி யூனிஃபார்ம் நீங்கள் எதை பார்த்தாலும், இப்போ நான் அடுத்த ஒரு வெப்சைட் நான் உள்ளே போகிறேன்னா அதுவும் ஃப்ளோவாக இருக்கும். பாருங்கள், அதுவும் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இதுதானோ. ஸோ பாருங்கள், அடுத்து ஒரு லைவ் டெமோ நான் இது வந்து வேறு இருக்குது. ஸோ நான் அதுக்கடுத்து நான் ஒன்று உள்ளே போகிறேன்னா பாருங்கள், அதுவும் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இந்த யூனிஃபார்ம் வர்றதுக்கு தான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறோம். அந்த டிவ்வுக்கு காமனாக கண்டெய்னர்னு ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ இதுதான் கண்டெய்னர். ஓகே, ஸோ கண்டெய்னருங்கிறது வந்து நம்ம குழப்பிடக்கூடாது. நம்ம ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணாலே கண்டெய்னர் உள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இது பேர் தான் லேஅவுட் பிரிக்கிறது. ஸோ எப்படி லேஅவுட் பிரிக்கிறதுங்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செக்ஷனுங்கிறத ஒரு டிவ்வு, அதுக்கடுத்து கண்டெய்னருங்கிறது ஒரு டிவ்வு, கண்டெய்னருக்குள்ளே காமன் ரெண்டுக்கும் லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ ஒரு காமன் ஒரு டிவ் பிரிச்சிருக்கேன். அதுக்கடுத்து அதுக்குள்ளே இருக்கிற நேமும் அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போது இது பேர் தான் லேஅவுட் பிரிக்கிறதே சொல்லுவோம். இப்போது இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா இது வரைக்கும் நடத்துனதில்? இப்போ வந்து நான் லேஅவுட் வந்து காமனாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போது நான் லேஅவுட்டை எப்படி பிரிக்கணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போது நான் வந்து ஒரு செக்ஷன் இப்போ நான் உள்ளே போகிறேன். அப்போ நான் இதுக்கு வந்து ஹெட்டர் செக்ஷன் ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஹெட்டரில் லெஃப்ட் டு ரைட்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போ லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ், ரைட்டுக்கு ஒரு டிவ்னு போட்டேன். ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ், ரைட்டுக்கு ஒரு டிவ் நான் போட்டேன்னா, ஸோ அந்த லெஃப்ட் டிவ், ஐ மீன் அந்த லெஃப்ட் டிவும் பிளாக் எலமெண்ட், ரைட் டிவும் பிளாக் எலமெண்ட், அப்போ எனக்கு கீழே வெர்டிக்கலாக வரும். ஸோ அப்போது அதுக்காண்டி நான் பேரண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த பேரண்ட்டுக்கு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்த உடனே எனக்கு ரைட்டில் வருது. ஸோ அப்போது லெஃப்ட்டும் ரைட்டும் எனக்கு வருது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். பாருங்கள், பேனர். ஸோ பேனரில் ஒரு செக்ஷனில் அதுக்கடுத்து கண்டெய்னர் ஏன்னா யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து காமன், இந்த லெஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது, லெஃப்ட்டில் கண்டென்ட் இருக்குது, ரைட்டில் இமேஜ் இருக்குது. அப்போது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் காமன் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ இது ஒரு லெஃப்ட் டிவ், அப்போ இது ஒரு ரைட் டிவ், அப்போ இதுக்கு ஒரு லேஅவுட் பிரிச்சாச்சு. அவ்வளோதான், இப்போது பர்ஃபெக்ட். அதுக்கடுத்து உள்ளே வாங்க. ஸோ அதுக்கடுத்து உள்ளே போனீங்கன்னா இது கொஞ்சம் குழப்புது. பாருங்கள், ஃபுல் செக்ஷன், இது ஒரு ஃபுல் செக்ஷன், அதுக்கடுத்து ஒரு கண்டெய்னர். அப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுக்கடுத்து இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போ இதை எப்படி பிரிக்கணும்? அப்போ இது லெஃப்ட்டு, இது மிடில், இது ஒரு ரைட்டு, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது 3 லேஅவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்.
அப்போது இந்த 3க்கும் காமனாக ஒரு டிவ். அப்போது ஃபுல் ஒரு செக்ஷனுக்குள்ளே கண்டெய்னர் எதுக்காண்டி கண்டெய்னர் யூனிஃபார்மாக கொண்டு வரதுக்காண்டி. ஸோ கண்டெய்னர். தேர்டு ஒன்று வந்து காமன், இந்த 3 இதுக்கும் காமன். அதுக்கடுத்து உள்ள லெஃப்ட்டு, மிடில், ரைட்டு. ஸோ அப்போ இதுக்குள்ளே 8 பிடிச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்ஷன், அடுத்து கண்டெய்னர், அதுக்கடுத்து இந்த இது எல்லாத்துக்குமே காமன் ஒரு டிவ் போடணும். அதுக்கடுத்து லெஃப்ட்டு, அடுத்து மிடிலு, அடுத்து மிடில் செகண்டு, அடுத்து ரைட்டு. ஸோ அப்போது இதில் 4 செக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் லேஅவுட் பிரிக்கணும். ஸோ நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி எனக்கு லேஅவுட் பிரிங்க. அப்போ எப்படி லேஅவுட் பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு செக்ஷன் இப்போ நான் இதுக்கு லேஅவுட் பிரிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இதுக்கு லேஅவுட் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அப்போ நான் இதுக்கு ஒரு எப்படி லேஅவுட் பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதை ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். இது பேர் வந்து ஏதோ கண்டென்ட் செக்ஷன். ஸோ நார்மலாக டேட்டா செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன், சும்மா நார்மலாக லேஅவுட் பிரிக்கிறது. ஸோ அந்த செக்ஷனை எடுத்துக்கிட்டேன். செக்ஷன் போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து இது யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ யூனிஃபார்மாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் யூஸ் பண்ணுறது பதிலாக கண்டெய்னர் ஏற்கனவே காமனாக எழுதி வச்சுருக்கோம். ஒரு செக்ஷனில் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். அந்த செக்ஷனோட நேமை கால் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அப்போது அந்த டிவ்வு போட்டு ஸோ அந்த டிவ்வை யூஸ் பண்ணி அந்த டிவ்வில் கண்டெய்னர் அந்த கிளாஸ் நேமை நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டைல்ஸ் வந்து எடுத்துக்கிடும். ஸோ பாருங்கள். ஸோ 3வது ஒரு டிவ்வு அதே மாதிரி தான். கண்டெய்னர் எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள். செக்ஷன், அதுக்குள்ளே கண்டெய்னர். ஏன்னா ஏற்கனவே கண்டெய்னருங்கிற ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கோம். அதை யூஸ் பண்ணும்போது கண்டெய்னர் எனக்கு யூஸ் ஆகிட்டு. இப்போ செகண்டு வந்து உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லை எனக்கு பாருங்கள் பார்த்தோன்னே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது கண்டுபிடிக்கணும். என்றைக்குமே ஹரிசாண்டலாக தான் கண்டுபிடிக்கணும், வெர்டிகலாக கண்டுபிடிக்கக்கூடாது. வெர்டிகலாக கண்டுபிடிக்கக்கூடாது என்ன மெயின்னு நான் சொல்கிறேன்னா, வெர்டிகலாக இருக்குன்னா இப்போ இது ஒன்று, இது ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐ மீன் இது ஒரு செக்ஷனாக இருக்குது, இது ஒரு டிவ்வாக இருக்குது, அப்படி சொல்லி கண்டுபிடிச்சு பிரிக்கக்கூடாது. லேஅவுட் பிரிக்கும் போது ஹரிசாண்டலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பிரிக்கணும். ஸோ ஹரிசாண்டலாக தான் பார்க்கணும். ஸோ வெர்டிகலாக பார்க்கக்கூடாது. ஸோ வெர்டிகலாக பார்க்குறது வேறு. ஸோ ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இது ஒரு தனி லெஃப்ட்டில் மாதிரி இருக்குது, இது ஒரு செக்ஷனாக தருது, இது ஒரு செக்ஷனாக தருது, இது ஒரு செக்ஷனாக தருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அப்போ லெஃப்ட்டு, மிடில் ஒன்று, இது ரைட்டு அப்படி சொல்லி பிரிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், அப்போது இந்த இதுக்கெல்லாம் காமனாக ஒரு டிவ் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் டிவ் போட்டால் கீழே தான் வரும், விஸ்பண்டோட சுண்டா அப்படி சொல்லி கீழே தான் வரும். ஸோ அப்போது அதை ஃப்ளெக்ஸாக மாற்றணும். அப்போ இதுக்கு ஒரு பேரண்ட் இருந்தால் தான் ஃப்ளெக்ஸாக மாற்ற முடியும். எதுக்காண்டி நான் இப்போ இந்த செக்ஷனில் போய் நான் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலன்னா, ஏன்னா காமனாக கண்டெய்னர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நான் அதை லைட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கண்டெய்னருக்குள்ளே நான் காமன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் அப்படிங்கிறது. ஸோ கிளாஸ் காமன் அப்படி சொல்லி நான் காமனாக க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு அங்குள்ள ஸ்டைல்ஸ் இங்கேயும் அப்ளை ஆகிரும். ஸோ அப்போ அந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எனக்கு இங்கேயும் அப்ளை ஆகிரும். சாரி, இதை நான் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு தான் நான் காமன் சொல்லி கண்டெய்னர் சொல்லி காமன் சொல்லி அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் செக்ஷன் கண்டெய்னர் சொல்லி காமனாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டைல் இங்கேயும் அப்ளை ஆகிரும். அப்போ நான் இதுக்குள்ளே எத்தனை சைடு வந்துருக்கு, 4 சைடு, லெஃப்ட்டு, மிடில் 1, ரைட்டு. அப்போ நான் 4 இதை நான் க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஸோ டிவ்வில் லெஃப்ட்டு காப்பி, 4th இது லெஃப்ட்டு, மிடில் 1, ரைட்டு அப்படி சொல்லி நான் வந்து 4 டிவ். ஏன்னா அதுக்குள்ளே 4 டிவ் இருக்குது பாருங்கள். ஸோ 4 டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இப்போ 1 2 3 4. ஸோ 4 டிவ். ஸோ அதேமாதிரி 4ஆக கிரியேட் பண்ணிட்டு அது காமன் காமன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா மேலே ஏற்கனவே ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, மிடில் 1, ரைட்டுன்னு வந்துட்டு. இது எப்படி வருது, ஏன்னா பேரண்ட்டுக்கு காமன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். செகண்டு ஜஸ்டிஃபை கண்டெய்னர் ஸ்பேஸ் ஃபில்லிங்னு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னா இருக்க எல்லாத்தையும் பிரித்து விட்றோம். எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பிரிக்க முடியுமோ பிரித்து விட்றோம். அந்த எல்லைக்குள்ளே தான். ஓகே, அந்த எல்லைக்குள்ளே பிரித்து விட்றோம். ஸோ பாருங்கள், இப்போது ஒரு ரெக்டாங்கிள் சைஸ் இருக்குன்னா, ஸோ ஒரு 4னா உள்ளே வருதுன்னா 4ஐயும் ஒவ்வொரு முக்கில் பிரித்து விடும். பட் இது வந்து ஹரிசாண்டலாக தான் ஹரிசாண்டலாக தான் பிரித்து விடுதுன்னா, ஸோ அப்போ நம்ம வெர்டிகலாக வராது. அப்போ என்ன, ஹரிசாண்டலாக எவ்வளோ லைன் இருக்கோ அந்த லைனில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இவங்களை பிரிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் ஈக்குவலாக ஸ்பேஸை பிரித்து உங்களுக்கு பிரித்து விட்றோம். இப்போ பாருங்கள், காமனுக்குள்ளே நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டெய்னர் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்த உடனே உள்ள சைல்டு எல்லாமே பிரிஞ்சு எனக்கு கரெக்டாக வந்துட்டு. ஸோ அப்போது எனக்கு நான் இதோட காமன் லேஅவுட் நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு நான் லேஅவுட் போட்டேன். ஃபஸ்ட்டு காமன் செக்ஷன்,
அதுக்கடுத்து கண்டெய்னர் யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு, அதுக்கடுத்து இதை எல்லாமே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறதுக்கு காமனாக ஒரு டிவ் போட்டு அதுக்குள்ளே இருக்க சைல்டு ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு லேஅவுட். ஓகே, இப்போ நான் எதுக்கு நான் டிஸ்பிளே இந்த 4 இதுக்கு நான் எதுக்கு பேரண்டாக காமன் ஒன்று போட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன்னா, நான் கண்டெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே போய் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு போட முடியாது. ஏன்னா கண்டெய்னருங்கிறது வந்து காமனாக எல்லா செக்ஷனுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அங்கே போட முடியாது. இப்போ நான் இந்த செக்ஷனுக்கு நான் போட்டேன்னா இந்த செக்ஷனில் இருக்கிற டைரக்ட் சைல்டு வந்து கண்டெய்னர். ஸோ அப்போ கண்டெய்னருக்கு தான் அப்ளை ஆகும் தவிர உள்ளுக்கு எதுக்குமே அப்ளை ஆகாது. பாருங்கள், நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் இதில் நான் போட்டேன்னா எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் போட்டேன்னா எனக்கு கண்டெய்னருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். கண்டெய்னர் மட்டும். அப்போ கண்டெய்னருங்கிறது ஒரே ஒரு சைல்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி நான் இன்னொரு கண்டெய்னர் அப்படியே அதுக்குள்ளே காப்பி பண்ணி போட்டு இன்னொரு கண்டெய்னர் அதுக்குள்ளேயே பேஸ்ட் பண்ணுவேன். அப்போது இந்த செக்ஷனுக்கு டைரக்ட் சைல்டு எது? இந்த ரெண்டு டிவ் சேம் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் கிளாஸ் டைம் விட்டுருங்க. இப்போ 2 டிவ் காமனாக இருக்குது. அப்போ நான் இதுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவோம், லெஃப்ட்டில் எதை கொண்டு வந்துடும், இதை ரைட்டில் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், அது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட்டில் எதை கொண்டு வந்துடும், ரைட்டில் எதை கொண்டு வந்துடும். ஸோ அதுக்காண்டி தான் நான் காமனாக ஒன்று டிவ் கிரியேட் பண்ணி இந்த டிவ்வுக்கு நான் வந்து ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு வரும்போது எல்லாத்துக்குமே லேஅவுட் பிரிக்கணும். நான் எந்த வெப்சைட் நான் பிரிக்கிறேன், ஏதோ ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. வெப்சைட்டை பிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பார்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பார்டர் ஸ்டைல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுங்க, செக்ஷனை கிரியேட் பண்ணுங்கள், HTML கிரியேட் பண்ணி செக்ஷனை கிரியேட் பண்ணி. ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும். செக்ஷனுக்கு நான் பார்டர் யூஸ் பண்ணல, நான் டீல் பண்ணிட்டேன். ஸோ பார்டர் செக்ஷன் யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே கண்டெய்னர் இருக்கணும், அதுக்கடுத்து காமன் இருக்கணும், அதுக்கடுத்து லெஃப்ட் ரைட் இருக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த இதுக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் வரல. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிடில் ஒன்று ரைட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த இதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இதுக்கு பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு, ஏன்னா லெஃப்ட்டில் ஒரு இமேஜ் இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அப்போ காமனாக நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும். அப்போ என்ன லேஅவுட் பிரிக்கணும். ஸோ அப்போது நாளைக்கு ஏதோ ஒரு வெப்சைட் எடுங்க, இந்த பூட்ஸ்ட்ராப் மெயிலுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்து. ஸோ அப்போ நான் இந்த வெப்சைட் நீங்கள் இப்போ நடந்து போய் இந்த வெப்சைட்டில் போய் லேஅவுட் பிரிக்க போகிறேன்னா, ஸோ பாருங்கள் இந்த வெப்சைட்டை பிரிக்க போகிறேன், ஐ மீன் இந்த செக்ஷனை பிரிக்க போகிறேன்னா, இப்போ அந்த செக்ஷன் எப்படி பிரிப்பான், ஒரு செக்ஷனை போட்டுக்க, அந்த செக்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுக்க. என்ன நேம்? இப்போ வந்து ஒரு உமன் வந்து ஏதோ ஒரு செக்ஷன் செக் பண்ணுறாங்க, அப்போ செக். ஸோ நார்மலாக டேட்டா அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் நேம் வச்சுக்க. அப்போது அந்த செக்ஷன் நேம் வச்சுட்டேன், அதுக்கு எந்த இதுவுமே பண்ண முடியல. ரெண்டாவது கண்டெய்னர் யூனிஃபார்மாக இருக்காண்டி ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அதுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டும் இது ஒரு டிவாக கிரியேட் பண்ணுவீங்க, கண்டெய்னர் இது ஒரு டிவாக கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ அது வெர்டிகலாக இருக்கும். அப்போ இதை ரெண்டையும் காமனாக ஃப்ளெக்ஸுக்கு நான் கொண்டு வரதுக்கு, ஹரிசாண்டலாக கொண்டு வரதுக்கு காமனாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா காமனில் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணால் தான் சைல்டு ஒர்க் ஆகும். அப்போ அதுக்கு காமன் டிவ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பார்டர் சாலிட் 1 பிக்சல் அப்படி இருக்கிற எல்லா டிவ்வுமே லேஅவுட் பிரிச்சுட்டு வாங்க. ஒரு வெப்சைட் எடுத்து ஃபுல்லுக்கும் என்ன எல்லாத்துக்குமே லேஅவுட் பிரிங்க. ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ அந்த செக்ஷன் இருக்குன்னா இதில் இப்படி தான் இப்போ இந்த வெப்சைட்டு மாதிரியே இவ்வளோ தான் கேப் வரணும், இந்த மாதிரி தான் கேப்பு பாருங்கள், இந்த மாதிரி சிமிலர் வைஸ் தான் கேப் வரணும் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம். எனக்கு லேஅவுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி லேஅவுட் பிரிங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு பார்டர் சாலிட், இதுக்கு ஒரு பார்டர் சாலிட் அப்படி சொல்லி பிரித்து அந்த கண்டென்ட்டை சும்மா ஒரு நேம் வச்சு ஏதோ ஒரு பர்டிகுலராக இது என்ன பாக்ஸ், இப்போது இது வந்து லோரம் இஸ்பம், அப்போ லோரம் இஸ்பம் அப்படி சொல்லி நார்மலாக ஒரு லெஃப்ட்டில் ஒரு டிவு, மிடிலுக்கு இந்த டோலோர், அதுக்கடுத்து செட், அதுக்கடுத்து மேக்னி. ஸோ அப்படி சொல்லி 4 டிவுக்கும் ஒரு சும்மா நேம் வச்சு அதுக்கு ஒரு பார்டர் சாலிட் 1 பிக்சல் கொடுத்து லேஅவுட்டை மட்டும் பிரிங்க. ஸ்டைல்ஸு ரெண்டாவது பார்த்துக்கலாம். லேஅவுட்டை பிரிங்க. HTML லேஅவுட் பிரிக்க பண்ணால் மட்டும்தான் உங்களால் CSSல அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ண முடியும். புரியுதா?